Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா, கோபி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கொத்தமல்லி சட்னி. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். கொத்தமல்லி நம்ம ஒரு கட்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட அதாவது என்னென்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, உங்களுக்கு தேவைன்னா வந்து வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான். இது கூட சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் ரெண்டில் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லியை நம்ம நல்லா ஒரு கட்டு நம்ம அப்படியே போட்டணும். இது பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்கும். சட்னியும் பார்த்திங்கன்னா அதாவது குழந்தைகளுக்கு நல்லா பிடிச்ச கலராக இருக்கும். இது வந்து நம்ம ப்ரெட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கம்பு தோசை, நார்மலாக நம்ம செய்யக்கூடிய தோசை, மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செய்யக்கூடிய இட்லி, தோசை, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். செய்கிறது கொத்தமல்லி சட்னி. இதுக்கு வந்து என்னென்னா நம்ம கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு அல்லது 2 கட்டு நம்ம எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை 2 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வாங்கின உடனேயே செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து நல்லா இருக்காது. ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இது அப்படியே நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணால் சட்னி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதை நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபடுற டைமே வந்து 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரு பூண்டு, ஒரு சின்னதாக நாட்டுப்பல் பூண்டு தான் இது. இது வந்து ஒரு 8 அல்லது 10 ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா அப்படியே வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் வந்து தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னென்னா இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் இருந்தாலே போதும். இதையும் நம்ம அப்படியே நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ணக்கூடாது. தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டே வந்து மாறிடும். வெங்காயம் தக்காளி இல்லாமல் நம்ம கொத்தமல்லி மட்டும்தான் வந்து அதிகமாக இருக்கணும். இல்லைனா வந்து வெங்காயமோ தக்காளியோ ஜாஸ்தி ஆட் பண்ணி டாமினேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இது நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம பரட்டி விட்டாலே போதும். இந்த சூட்டுக்கே வந்து ரெடி ஆகிடும். இல்லைன்னா இலைகள் மட்டும் ஆட் பண்ணாமல் நம்ம அந்த தண்டையும் ஆட் பண்ணலாம். இதில் நிறையா ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இந்த சட்னி வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அப்படியே ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம தாளிக்கணும். கொத்தமல்லி அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தான் அதிகமாக இருக்கும். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னுமே நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தாளிச்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, லைட்டாக வாசனைக்கு சீரகம், ஒரே ஒரு சிட்டிகை, ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம், ஒரு வரமிளகாய், பெருங்காயம், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி. இந்த சட்னியில் நிறையா விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. அதாவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி க்ரீன்ஸ், அதாவது க்ரீனில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளோ வந்து உடம்புக்கு நல்லது. அவ்வளோ சத்துக்கள் வந்து கொத்தமல்லி தலையில் இருக்குது. கொத்தமல்லி சட்னி எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். Pebbles Tamil.